ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 74வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 73 பதிவுகளில் 364 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். யோக சந்நியஸ்ய கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. எவனொருவன் தனது செயல்களின் பலன்களை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகிறானோ, எவனொருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ அவன் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி. தனஞ்சயா, அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுத்தாமல் இருக்கும் தன்மையை வேண்டி அந்த பரமாத்மனை வணங்கி போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதர சஹ. ரோஹிதஹ என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் தம் விருப்பத்தினால் சிவந்த மத்ஸ்ய வடிவத்தை கொண்டவர், மீன் வடிவத்தை கொண்டவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த சரித்தர் அருளுகையில் சிவந்த நிறமுள்ளவர் என்றுரைக்கின்றார். தம் விருப்பத்தினால் சிவந்த மத்ஸ்ய வடிவத்தை கொண்டவர் என்பதற்கு நாம் மத்ஸ்யநாராயணர் திருக்கோயில், பெங்களூருக்கு அருகில் உள்ள மத்ஸ்யநாராயணர் திருக்கோயிலுக்கு செல்வோம். முற்காலத்திலே ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த பிரளயம் ஏற்பட்ட பொழுது பகவானானவன் மத்ஸ்யாவதாரம் எடுத்து பூலோகத்திற்கு தேவையான பீஜங்களையும் சப்த ரிஷிகளையும் சத்யவிரதர் என்ற மன்னனையும் பகவான் காத்தார் மத்ஸ்ய ரூபத்தை கொண்டு. முன்பாகவே அவனிடத்திலே கூறியிருந்தார், பிரளயத்தின் பொழுது ஒரு படகிலே சப்த ரிஷிகளையும் அழைத்து கொண்டு நீயும் இந்த பூலோகத்திற்கு தேவையான அனைத்து பீஜங்களும் தாவரங்கள் மற்றும் உட்பட்ட அனைத்து வித்துக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பிரளய காலத்திலே தயாராக இரு அந்த படகிலே என்று கூறியிருந்தார். அப்படி தயாராக இருந்த பொழுது பகவானே மத்ஸ்ய ரூபத்தை கொண்டு வாசுகியை, நாகராஜனான வாசுகியை கயிறாக்கி அந்த மீனின் முள்ளினிலே தலையில் இருக்கக்கூடிய அந்த கொம்பினிலே கட்டி அதை இழுத்து சென்று அதை ஒரு மேட்டு பாங்கான இடத்திலே சேர்த்தார். அப்படி பிரளயத்திலிருந்து பகவான் வருங்கால சந்ததியினரையும் அதுபோல் அனைத்து வித்துக்களையும் சப்தரிஷிகளையும் காத்தருளினார். அப்படி மத்ஸ்யாவதாரம் எடுத்த அந்த பகவானுக்கு, மத்ஸ்யநாராயண பெருமாளுக்கு கர்நாடக தேசத்திலே பெங்களூருக்கு அருகிலே, பெங்களூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலே ஓம்கார மலை, ஓம்கார் ஹில்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஓம்கார மலையிலே மத்ஸ்யநாராயண பெருமாள் கோயில் இருக்கின்றது. அங்கே பகவான் 4 கரங்களுடன் காட்சியளிக்கின்றார். 2 கரங்களிலே சங்க சக்கரத்தை கொண்டு மற்ற 2 கரங்களிலே அபய ஹஸ்த முத்திரையுடன் காட்சியளிக்கின்றார். மகாவிஷ்ணுவின் கீழ்பாகமானது மீன் வடிவத்திலே இருக்கின்றது. இந்த மத்ஸ்யநாராயண பெருமாளை தரிசிப்பவர்கள் எல்லாம் நல்ல வளத்தையும் மன அமைதியும் பெறுகின்றனர். அது மட்டுமல்ல, வாஸ்து தோஷம் நீக்கப்பட்டு தோல் வியாதிகளும் குணமடைகின்றது. இந்த ஓம்கார மலையிலே உள்ள ஆசிரமத்திலே இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. மேலும் இங்கே இந்த ஆசிரமத்திலே ஓம்கார மலையிலே ஒரு 12 ஜோதிர்லிங்கங்களின் வடிவத்திலே ஒரு அற்புதமான கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஓம்கார லிங்கத்தை நடுவில் கொண்டு சுற்றிலும் 11 லிங்கங்கள் அமைக்கப்பட்டு ஓம்கார லிங்க கோவிலாக 12 ஜோதிர்லிங்க கோவிலாகவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இங்கு கணேசனுக்கும் கார்த்திகேயனுக்கும் தனி சந்நிதிகள் இருக்கின்றன. வனதுர்க்கைக்கும் சிறியதொரு சந்நிதி கோவில் இருக்கின்றது. வனதுர்க்கையே அந்த க்ஷேத்திரத்தை காத்து ரட்சித்து வருகின்றாள். க்ஷேத்திர பாலிகையாக இருக்கின்றாள். ஒவ்வொரு வருடமும்
சித்திரை மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே திருத்தீய நட்சத்திரத்திலே திருத்தீய திதியிலே மத்ஸ்ய ஜெயந்தி வருகின்றது. அப்படி அந்த நாளிலே மத்ஸ்ய ஜெயந்தியானது இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இங்கு ஒரு விஸ்வாமித்ர வேத பாடசாலையும் நிறுவப்பட்டு அற்புதமாக இயங்கி வருகின்றது. இங்கு ஒரு பெரிய ஒரு மணிக்கூண்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உலகிலேயே 2வது மிகப்பெரிய மணிக்கூண்டு இது. நாம் எல்லாம் பார்த்திருப்போம், லண்டன் மாநகரிலே பிக் பென் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய மணிக்கூண்டு இருக்கின்றது. அதைவிட பெரிய மணிக்கூண்டு இங்கே இருக்கின்றது. இந்த மணிக்கூண்டின் சிறப்பு யாது எனில், விசேஷம் யாது எனில், ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த மணிக்கூண்டிலிருந்து சங்கநாதம் வெளிப்படும். அந்த சங்கநாதத்திற்கு பிறகு 5 முறை ஓம்காரமும் வெளிப்படும். அது எதற்காக எனில், நாம் எல்லாம் தன்னுணர்வு வர வேண்டும், ஆத்ம உணர்வை அடைய வேண்டும், காலத்தை வீணாக்கக்கூடாது என்பதை குறிப்பதற்காகவே அப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த மத்ஸ்யநாராயண ஓம்கார மலையிலே இருக்கக்கூடிய சிறப்பான இந்த மத்ஸ்யநாராயண பெருமாளை வணங்கி, ரோஹிதக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். மார்கக. மார்கக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் மோட்சத்தை விரும்புபவர்களால் தேடப்படுபவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகில் உபாசகர்களால் தேடப்பெறுபவர் என்றுரைக்கின்றார். சத்யசத்த நிறுத்தர் அருளகில் ஞானிகளால் சாஸ்திர விசாரங்களில் தேடப்படுபவர் என்றுரைக்கின்றார். ஞானிகளால் சாஸ்திர விசாரங்களில் தேடப்படுபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் அஷ்டாவக்ரரை எடுத்துக்கொள்வோம். முற்காலத்திலே உத்தாலகர் என்ற ஒரு முனிவர் இருந்து வந்தார். அந்த உத்தாலகரிடத்திலே கஹோடு என்ற ஒரு முனிவர் சிஷ்யராக இருந்தார். அந்த கஹோடு என்ற சிஷ்யர் அந்த உத்தாலகருக்கு தேவைப்பட்டவாறு பணிவிடைகள் செய்து மிகுந்த ஒரு வினயத்துடன் அவருக்கு எல்லா வேலைகளையும் செய்து அவரை கவனித்து வந்தார். அப்படி மிகச்சிறந்த சிஷ்யனான அந்த கஹோடு முனிவருக்கு உத்தாலகர் அனைத்து விதமான வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்பித்து பிறகு அவருக்கு தன்னுடைய மகளான சுஜாதாவையும் மணமுடித்து வைத்தார். அப்படி அந்த சுஜாதாவும் சிறிது காலத்திலே கர்ப்பமுற்றாள். அவளுடைய கர்ப்பமானது மிக தேஜசுடன் விளங்கி வந்தது. அப்படி அவள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கஹோடு முனிவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் வேத பாடங்களை நடத்தி வந்து கொண்டிருந்த பொழுது சுஜாதையின் கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தை பேசியது. அவருடைய தந்தையை நோக்கி பேசியது. தாங்கள் இரவு முழுவதும் வேத அத்தியனம் செய்து வருகிறீர்கள். நீங்கள் வேதத்தை முழுவதுமாக கூறினாலும் கூட பல இடங்களில் உங்களுடைய அந்த உச்சாடனம் தவறாக இருக்கின்றது என்று அந்த கர்ப்பத்திலே இருந்து அவருடைய குழந்தை கூறியது. இதை கேட்டவுடன் அந்த கஹோடு முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. தன்னுடைய சிஷ்யர்களின் முன்னால் கர்ப்பத்திலிருந்து சிசு பேசுகின்றான் என்ற காரணத்தினாலே அப்பொழுது அவர் கூறினார், இப்பொழுதே உனக்கு கோணல் புத்தி இருக்கின்றது, ஆகையினாலே நீ பிறக்கும் பொழுது அஷ்டகோணலுடன் பிறப்பாய் என்று சாபமிட்டார். அதாவது அதனாலே அந்த குழந்தையானது அஷ்டகோணலுடன் பிறந்தது. அதனால் அஷ்டவக்ரர் என்று அந்த குழந்தைக்கு பேர் ஏற்பட்டது. 8 இடத்திலே அந்த குழந்தையின் உடலிலே கோணல் இருந்தது. காலிலே 2, முட்டியிலே 2, கையிலே 2, கழுத்திலே 1, முதுகிலே 1 என்று 8 கோணலுடன் 8 வக்ரங்களுடன் பிறந்ததனால் அஷ்டவக்ரர் என்று அந்த குழந்தைக்கு பெயர் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த குழந்தை 10வது மாதம் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த சுஜாதை அந்த கர்ப்பத்திலே அவள் இந்த குழந்தையை தாங்கி வந்த பொழுது 10வது மாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவள் முனிவரை பார்த்து கூறினார், தன்னுடைய கணவரை பார்த்து, எனக்கு பிரசவ காலம் நெருங்கிவிட்டது, ஆனால் பிரசவத்தை கவனிப்பதற்கு உண்டான பொருள் நம்மிடத்தில் இல்லையே, சிறிது பொருளை நீங்கள் நாடி வர வேண்டும் என்று கூறியவுடன் அந்த கஹோடு முனிவர் கிளம்பி விட்டார். ஜனக மகாராஜாவை சென்று பார்க்கலாம், அவரிடத்திலே பொருளை நாம் பெற்று வரலாம் என்று கிளம்பினார். ஆனால் அங்கே ஜனக மகாராஜாவின் அவையிலே பந்தி என்ற ஒரு பண்டிதர் இருந்து வந்தார். அந்த பந்தி என்ற பண்டிதர் அங்கே வரக்கூடியவர்கள் சாஸ்திரார்த்தத்தை, அதாவது சாஸ்திரங்களை பற்றிய அர்த்தங்களை கூறி வாத விவாதங்களிலே அனைவரையும் இழுத்து அவர்களை எல்லாம் தோற்கடித்து நதியிலே மூழ்கடித்து விடுவார் அந்த பந்தி. அப்படி இந்த கஹோடு முனிவரும் அங்கே சென்றார்.
அவரிடத்திலும் சாஸ்திரார்த்தம் நடைபெற்றது. அவர் இந்த ககோடு முனிவர் தோற்று போனார். அவரும் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்பட்டார். இந்த விஷயம் உத்தாலக முனிவரையும் சுஜாதாவை இடத்திலும் வந்து சேர்ந்தது. அப்பொழுது முனிவர் கூறினார் தன்னுடைய மகனிடத்திலே, பிறக்கவிருக்கின்ற அந்த குழந்தையிடத்திலே இந்த விஷயத்தை நீ மறைத்துவிடு, இதை பற்றியே கூற வேண்டாம் என்று கூறிவிட்டார். அப்படி அவளும் கூறவில்லை. இந்த அஷ்டவக்ரரும் பிறந்தார். அஷ்டகோணருடன் இவர் வாழ்ந்து வந்தார். இந்த சிறுவன் ஆனால் மிகவும் புத்திசாலியான சிறுவன். வேத சாஸ்திரங்களை எல்லாம் கரைத்து குடித்தவனாக விளங்கினான். அதேபோல் இந்த சிறுவனின் மாமன் சுஜாதாவின் சகோதரர் ஸ்வேதகேது என்பவர், அவரும் இவரும் ஒரே வயதுடையவர்கள். 10 வயது இருக்கும் பொழுது இருவரும் மிக பிரசித்தம் பெற்றனர். எப்படியெனில் வேத சாஸ்திரங்களிலே கரை கண்டவர்களாக இந்த மாமனும் மருமகனும் விளங்கினர். அந்த சமயத்திலே ஒரு நாள் இந்த அஷ்டவக்ரர், அவருக்கு தந்தை பற்றி விஷயமே தெரியாது. அவர் தன்னுடைய தாத்தாவையே தந்தை போல கருதி அவரிடத்திலே அன்பு பாராட்டி வந்தார். ஒரு நாள் அந்த உத்தாலகரின் மடியிலே அவர் அமர்ந்திருந்த பொழுது ஸ்வேதகேது வந்து அவர் கையை பிடித்து கீழே இழுத்து, இவர் உன் தந்தை அல்ல என்று கூறிவிட்டார். அதை கேட்டவுடன் மிகவும் மனம் வருந்திய அஷ்டவக்ரர் தன்னுடைய தாயான சுஜாதாவிடம் சென்று தன்னுடைய தந்தை யார் என்று கேட்ட பொழுது, அப்பொழுது சுஜாதாவானவள் அந்த விஷயத்தை, தந்தைக்கு நேர்ந்த அந்த விஷயத்தை, அந்த சம்பவத்தை கூறியவுடன் மிகவும் மனம் வருந்தினார் அஷ்டவக்ரர். அப்பொழுது முடிவெடுத்தார், நாம் இவ்வளவு புலமை பெற்றிருக்கின்றோம், நாம் ஜனக மகாராஜாவின் அவைக்கு செல்வோம், சென்று அந்த பந்தியை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்படி அவர் மாமனும் மருமகனும் ஸ்வேதகேதும் அஷ்டவக்ரரும் ஜனக மகாராஜாவின் அவைக்கு சென்றனர். சென்ற பொழுது அங்கே வாயிற்காப்பாளன் இவர்களை தடுத்து விட்டான். தடுத்து கூறினான், இது வயதான பிராமணர்களுக்கான நுழைவாயில், இது உங்களை நான் உள்ளே நுழைய வைக்க முடியாது. காரணம், நீங்கள் வயதில் மிகச்சிறியவர்களாக இருக்கின்றனர். ஆகையினாலே உங்களை 10 வயது நிரம்பிய உங்களை சிறுவர்களை எல்லாம் உள்ளே அனுப்ப இயலாது என்று கூறிவிட்டார். அப்பொழுது அஷ்டாவக்ரர் கூறினார், நாங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் உள்ளே நுழைவது உச்சிதமே. காரணம் யாதெனில் நாங்களும் வயதானவர்கள்தான். நாங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வருகின்றோம். வேதங்களின் பிரதாபத்தாலும் நிறைந்தவராக இருக்கின்றோம். ஆகையினாலே தீயின் சிறிய பொறியாக இருந்தாலும் அதை ஸ்பரிசித்தால் அது அழித்துவிடும், எரித்துவிடும். அதுபோலத்தான் நாங்களும், எங்களை உள்ளே விட வேண்டும் என்று கூறிய பொழுது வாயிற்காப்பாளன் கூறினான், நீ உன்னுடைய தற்புகழ்ச்சியை கூறுகின்றாய், உன்னுடைய புகழை நீயே கூறுகின்றாய். அது மட்டுமல்ல, நீ மிக கிழவனை போல் பேசுகின்றாய், பார்ப்பதற்கு சிறியவனாக இருக்கின்றாய், இருந்தாலும் பேச்சு அப்படி இல்லையே, உன்னை அனுமதிக்க முடியாது என்று கூறிய பொழுது அஷ்டாவக்ரர் கூறினார், ஒரு மனிதனின் தலைமுடி வெளுத்து விடுவதால் மட்டுமே அவன் கிழவனாகி விடுவதில்லை. அதேபோல் ஒருவன் அதிக சகோதரர்கள் இருப்பதாலோ அதிக செல்வத்தை பெற்றிருப்பதாலோ அவன் பெரியவனாக மாட்டான். தேவர்கள் யாரை பெரியவனாக மதிக்கின்றார்கள் எனில், எவன் ஒருவன் அங்கங்களோடு, வேதங்கள் அனைத்தையும் அங்கங்களோடு சுவாத்தியாயம் செய்யும் பிராமணர்களில் சிறந்த பேச்சாளனுமாக இருக்கின்றானோ அவனையே பெரியவர்கள் என்று தேவர்களும் ரிஷிகளும் மதிக்கின்றனர். ஆகையினாலே நீ என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நான் உள்ளே சென்று அந்த பந்தியை தோற்கடிக்கப் போவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய். அப்பொழுது என்னுடைய பெருமை உனக்கு தெரியும் என்று கூறிய பொழுது வாயிற்காப்பாளன் கூறினான், நீ 10 வயது சிறியவன், எப்படி ஏதோ ஒரு உபாயம் செய்கின்றேன். இங்கிருந்தபடியே நீ ஜனக மகாராஜாவை போற்றி ஏதாவது கூறு, அப்படி இருந்தால் அவர் உன்னை உள்ளே அழைப்பார் என்று கூறியவுடன் அப்படியே செய்தார் அஷ்டாவக்ரர். அஷ்டாவக்ரர் அப்படி கூறியவுடன் உள்ளே இருந்த மன்னன் இவர்களை அழைத்தான். உள்ளே அழைத்து அஷ்டாவக்ரரை பார்த்து கூறினான், உனக்கு பந்தியின் சக்தி பற்றி தெரியாது. நீ பந்தியிடம் வாத விவாதம் செய்ய வந்திருக்கின்றாய் என்று தோன்றுகின்றது. எப்படி சூரியனுக்கு முன்னால் நட்சத்திரங்களின் ஒளி மங்குவது போல் பந்திக்கு முன்னால் யாராக இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகையினாலே நீ வந்த வழி செல்வது நல்லது என்று கூறிய பொழுது அஷ்டவக்ரர் கூறினார், பயமின்றி பேசினார். பந்தி சிங்கமாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எங்களை போன்றவுடன் இதுவரை அவர் சாஸ்திரார்த்தம் செய்யவில்லை, வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. என்னுடன் அவர் அந்த மாதிரி விவாதத்தில் ஈடுபட்ட பிறகு அவர்
தோற்று பிணத்தை போல் ஆகிவிடுவார், ஒடிந்த வண்டியை போல் நகர முடியாமல் ஆகிவிடுவார் இந்த பந்தி என்று கூறியவுடன் அப்பொழுது மன்னர், உனக்கு நான் ஒரு சோதனை வைக்கின்றேன் என்று கூறி ஒரு கேள்வியை எழுப்பினார். எவன் 30 அவயமும் 12 அம்சமும் 24 பர்வமும் 360 ஆரங்களும் உடைய பதார்த்தத்தை அறிகின்றான், அவனே உயர்ந்த ஞானி என்று கூற அஷ்டாவக்ரர் கூறினார், மன்னா, 12 அமாவாசைகளும் 12 பௌர்ணமிகளும் 24 பருவமாகும். ருது என்னும் 6 நாபியும் மாதம் என்னும் 12 அம்சமும் நாள் என்னும் 360 ஆரங்களும் எப்போதும் சுழன்று கொண்டிருக்கும். இதுதான் இது ஆண்டை குறிக்கின்றது, இது காலச்சக்கரத்தை குறிக்கின்றது. இந்த காலச்சக்கரம் உங்களை காக்கட்டும் என்று கூறினார். மன்னர் அடுத்தபடியாக கேள்வியை கேட்டார். தூங்கும் போது யார் கண்களை மூடுவதில்லை? பிறந்த பிறகு யாரிடம் கதி உண்டாவதில்லை? யாருடைய இதயம் யாரிடம் இருப்பதில்லை? யார் வேகத்தோடு வளர்வது என்று கேட்டபொழுது அஷ்டவக்ரர் கூறினார், மீன் தூங்கும் பொழுது கூட கண்களை மூடுவதில்லை, முட்டைகள் தோன்றிய பின் செயல்படுவதில்லை, பாறைக்கு இதயம் இருப்பதில்லை, நதி வேகமாக செல்கின்றது என்று கூறினார். இதை கேட்டவுடன் மீண்டும் பல கேள்விகளை மன்னன் கேட்க, ஜனக மகாராஜா கேட்க, அதற்கெல்லாம் அற்புதமான பதிலை அஷ்டாவக்ரர் வழங்கினார். இதை கண்டு பிரமித்த மன்னர் கூறினார், பிரம்மன் உங்களுடைய சக்தி தேவர்களுக்கு நிகரானது. நான் தங்களை சிறுவர் என்று கருதவில்லை, முதியவராகவே கருதுகின்றேன். வாத விவாதம் செய்தில் தங்களுக்கு நேராக யாரும் இல்லை என்பது போல் தோன்றுகின்றது. ஆகையினாலே நான் உங்களை உள்ளே யாக மண்டபத்திற்கு உங்களுக்கு வழிவிடுகின்றேன் என்று கூறி இவர்தான் பந்தி என்று அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது பந்தி கூறினார், தூங்கும் சிங்கத்தை எழுப்பாதே, நீ கால்களால் உதைபட்டு பாதிக்கப்படுவாய். அது மட்டுமல்ல, நான் என்னுடைய நாக்கிலே விஷமுடைய பாம்பு இருக்கின்றது, நீ கண்டிப்பாக கடிக்கப்படுவாய், உன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிடு என்று கூறிய பொழுது அஷ்டாவக்ரர் கூறினார், அதற்கு உகந்த பதிலை அளித்தார். அவர் எதற்கும் சளைத்தவர் அல்ல என்பது போன்ற பதிலை அளித்தார். உடனே பந்தியானவர் சாஸ்திரார்த்தத்தை துவங்கினார். 1, 2, 3, 4 என்று ஒவ்வொரு எண்ணுக்குரிய விசேஷங்களை கூறும்படி அந்த விவாதம் துவங்கப்பட்டது. முதலில் பந்தியானவர் 1 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு கூறினார், அஷ்டாவக்ரா, ஒரே தீயிலிருந்து பல வகையான ஒளி உண்டாகிறது. ஒரே சூரியன் உலகனைத்திற்கும் ஒளியை தருகின்றது. பகைவர்களை அழிக்கும் தேவராஜன் இந்திரன் ஒரே வீரனாவன். பித்ருக்களின் சுவாமி யமராஜனும் ஒருவர்தான் என்று ஒன்றை அடிப்படையாக கொண்டு பந்தி கூறினான். உடனே அஷ்டாவக்ரர் 2ஐ எடுத்துக்கொண்டார். 2 நண்பர்களைப் போல எப்போதும் ஒன்றாக சஞ்சரிக்கும் இந்திரனும் அக்னியும் 2 தேவர்களாக இருக்கின்றனர். பரஸ்பரம் நட்பு வைத்துள்ள தேவரிஷி நாரதரும் பர்வதரும் இருவர்தான். அஸ்வினி குமாரர்களின் எண்ணிக்கையும் 2 தான். தேருக்கு சக்கரங்களும் 2 தான். விதாதா பதிபத்னி இருவரைத்தான் படைத்துள்ளார் என்று 2ஐ ஒட்டி அஷ்டாவக்ரர் பேசினார். பிறகு பந்தி 3ஐ எடுத்துக்கொண்டார். 3, 4 என்று இருவரும் மாறி மாறி கூறிக்கொண்டே இருந்தனர். 13 என்ற எண்ணிக்கை வந்தது. அப்பொழுது பந்தி கூறினார், திரையோதசி திதி உத்தமமானது என்று கூறி நிறுத்திவிட்டார். அதன் பிறகு அதை பற்றி கூற அவரால் இயலவில்லை. அப்பொழுது அஷ்டாவக்ரர் கூறினார், 13 கேசி என்னும் தானவன் பகவான் விஷ்ணுவோடு செய்த யுத்தத்தின் நாட்கள் 13. வேதத்தில் அதி சப்த விசிஷ்ட சந்தம் என்றும் கூறப்படுவதில் ஒவ்வொரு அடியிலும் 13 அக்ஷரங்கள் உள்ளது என்று கூறினார். இதை கேட்டதுமே அந்த பந்தி அமைதியாக தலையை குனிந்து கொண்டு விட்டார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அஷ்டவக்ரர் பல்வேறு எண்களை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். அதன் ஸ்லோகங்களை எல்லாம் உரைத்தார். அப்படி உரைக்க அந்த அவையிலே கோலாகலம் ஏற்பட்டது. ஜனக மகாராஜாவின் அந்த அவையிலே அனைவரும் கைகுவித்தபடி அஷ்டாவக்ரரை போற்றினர். அவருக்கு மரியாதையும் உபசாரமும் பூஜையும் வழங்கப்பட்டது. அப்பொழுது அந்த சிறுவனான அஷ்டாவக்ரர் கூறினார், எனக்கு பந்தி மற்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்தாரோ அதே தண்டனையை அளித்தால்தான் எனக்கு மனம் மகிழ்ச்சி அடையும். பந்தியானவர் ஆற்றிலே மூழ்கடிக்கப்பட வேண்டும். எத்தனை பிராமணர்களை அவர் இந்த சாஸ்திரார்த்தத்திலே தோற்கடித்து அவர் நதியிலே மூழ்கடித்தார், அதேபோல் இவரும் மூழ்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறிய பொழுது பந்தி கூறினார், நான் வருணனுடைய புதல்வன். என்னுடைய தந்தை வீட்டிலும் இங்கே நடைபெறக்கூடிய யாகத்திற்கு சமமான 12 ஆண்டுகளில் நிறைவடையும் யாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த யாகத்தின் அனுஷ்டானத்திற்காகவே நீரில் மூழ்கச் செய்யும் பாசாங்கில் நான் தேர்ந்தெடுத்த சிறந்த பிராமணர்களை வருணலோகத்திற்கே அனுப்பி வைத்து விட்டேன். அவர்கள் அனைவருமே வருணனுடைய யாகத்தை
சிறப்பிப்பதற்காகவே அங்கே சென்றுள்ளனர். அவர்கள் கண்டிப்பாக மறுபடியும் திரும்பி கொண்டிருக்கின்றார்கள், வந்து விடுவார்கள். ஆகையினாலே இருந்தாலும் பூஜிக்கத்தக்க இந்த அஷ்டாவக்ரரை நான் மதிக்கின்றேன், நான் விரைவில் என் தந்தையை சந்திக்கின்றேன், அதில் எதுவும் சந்தேகமில்லை என்று கூறினார். அதன்படி அவர் கூறிய சற்று நேரத்திலே இந்த ககோடு முனிவர், அஷ்டவக்ரரின் தந்தையான ககோடு முனிவரும் மற்ற முனிவர்கள் பிராமணர்கள் எல்லாரும் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்பட்டவர் எல்லாம் திரும்பி வந்தனர். இந்த பந்தியானவர் நதியிலே மூழ்கி வருணலோகத்திற்கு சென்று விட்டார். அப்படி வந்த ககோடு முனிவர் தன்னுடைய மகனை போற்றினார், அவருடைய பராக்கிரமத்தை போற்றினார். அப்படி அனைத்து பிராமணர்களுக்கும் ஜனக மகாராஜா சிறந்த முறையிலே உபசரணை செய்தார், அனைவரையும் பூஜித்தார். அப்பிறகு அஷ்டாவக்ரர் தன்னுடைய தந்தையுடன் வீடு திரும்பினார். அப்படி வீடு திரும்பியவுடன் அந்த ககோடு முனிவர் தன்னுடைய மகனை போற்றி அவரை அருகில் இருந்த சமந்தா என்ற நதியிலே ஸ்நானம் செய்யும்படி பணித்தார். அப்படி அந்த நதியிலே இவர் ஸ்நானம் செய்த பிறகு, இவருடைய எழுந்த பிறகு, வெளியில் வந்த பிறகு இவருடைய உடலில் உள்ள அந்த கோணல்கள் எல்லாம், அந்த வக்கரங்கள் எல்லாம் நீங்கி இவர் உடல் வழக்கம்போல் சரியான ஒரு சாதாரண நபரை போல் ஆகிவிட்டார் இந்த அஷ்டாவக்ரர். இந்த அஷ்டவக்ரர் சிறந்த ஞானி, பல சாஸ்திரங்களிலே ஆழமான புலமை கொண்டு அதன் மூலம் பகவானை உணர்ந்தவர். இவர் அஷ்டவக்ர கீதா அல்லது அஷ்டவக்ர சம்ஹிதா என்ற கிரந்தத்தை ஏற்றியிருக்கின்றார். அதில் ஆத்ம ஞானத்தின் பல விஷயங்களையும் கூறியிருக்கின்றார். அதாவது, நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ அது நீயாகவே இருக்கின்றாய், நீ என்பது இந்த உடல் அல்ல, இந்த உடலும் நீ அல்ல, நீ எந்த செயலும் செய்பவன் அல்ல, நீ எந்த செயலையும் அனுபவிப்பவன் அல்ல, அனுபவிப்பது அனைத்துமே நீ என்பது ஒரு பூர்ணமான ஒரு விழிப்புணர்வு தன்மைதான் நீ, மற்றொன்றும் நீ அல்ல. அனைத்தையும் நீ சாட்சியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்று எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சி கடலாக இருக்கின்றாய், பேரானந்தமாக இருக்கின்றாய், நீ எங்கிருந்தாலும் பேரானந்தத்துடன் இருக்கின்றாய் என்று ஆத்ம ஞானத்தை பற்றி ஏராளமான ஸ்லோகங்களை கொண்ட அந்த இவர் எழுதிய அஷ்டவக்ர சம்ஹிதை அல்லது அந்த அஷ்டவக்ர கீதையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி ஞானிகளால் சாஸ்திர விசாரங்களில் தேடப்படக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி மார்க்கக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். ஹேதுஹு என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளகியில் பக்தர்களுக்கு பயன் கிடைக்க காரணமானவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் உலகிற்கு காரணமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். பக்தர்களுக்கு பயன் கிடைக்க காரணமாக இருப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ராமனுக்கு மித்ரபந்து அளித்த பரிசை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். முற்காலத்திலே ஒரு சமயம் ராமனுக்கு திருமணம் நடைபெற்றது. ராமன் சீதை விவாகம் அற்புதமாக நடந்தேறியது. அந்த விவாகம் முடிந்த பிறகு ராமன் புடைசூழ அவன் அயோத்தி நகரத்திற்கு வந்தான். அயோத்தி நகருக்கு அப்படி வந்த பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒரு விழாவை ஏற்படுத்தினர். அயோத்தி நகரமே சிறந்த விழாக்கோலம் பூண்டது. அப்படி அந்த விழாக்கோலத்தின் பொழுது மக்களெல்லாம் வந்து இந்த புதிய மணமகனான ராமனுக்கு பலவிதமான பரிசுகளை எல்லாம் அளித்தனர். வரிசையாக ஒவ்வொருவரும் வந்தனர். வந்து ராமனை பாராட்டி ராமனின் பாதம் பணிந்து அவனுக்கு பரிசுகள் அவரவருக்கு தகுந்த விதத்திலே பரிசை அளித்து வந்தனர். அப்படி நாட்டு மக்கள் ராமனுக்கு பரிசு வரிசையாக வந்து அளித்து கொண்டிருந்த சமயத்திலே அந்த கூட்டத்திலே மித்ரபந்து என்ற ஒரு காலணி தயாரிக்கும் தொழிலாளியும் இருந்தான். மித்ரபந்து என்பவன். அவன் தன்னுடைய கைகளினாலே ராமனுக்கு அளவெடுத்து தயாரித்தது போன்ற ஒரு அழகான 2 பாதுகைகளை கொண்டு வந்திருந்தான். ராமனுக்கு இந்த வைபவத்திலே பரிசாக அளிக்க வேண்டும் என்று. அப்படி வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த பரிசு பொருட்களை எல்லாம் தந்து கொண்டிருந்தார்கள். அனைத்தையும் பார்த்த மித்ரபந்துவுக்கு வருத்தம் நேரிட்டது. வைரங்களையும் வைடூரியங்களையும் பொன்னையும் பல விதமான பரிசுகளை எல்லாம் வழங்குகின்றார்கள், நாமோ ஒரு சிறிய காலணியை மட்டும் எடுத்து வந்திருக்கின்றோமே, என்ன செய்வது என்று யோசனை செய்தார். இப்படி அற்ப காலணிகளை தருவதா, விலையுயர்ந்த பரிசுகளை எல்லோரும் தரும்போது என்று யோசனை செய்தவன் ராமனை பார்க்க போகாமலே திரும்ப எத்தனித்தான். அப்படி அவன் செய்த பொழுது அதை கவனித்து விட்டான் ராமபிரான். கவனித்தவன் அவனை அருகே அழைத்து உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும், அனைத்தையும் விட உயர்ந்தது, எனக்கு பிரியமானதும் இதுவே.
என்று ராமர் சொல்ல அவரது அன்பினால் நெகிழ்ந்து போனான் மித்ரபந்து. அவனுக்கு வார்த்தை வரவில்லை, கண்களிலே நீர் தாரை தாரையாக வழிந்தது. இந்த ராமபிரான், பகவானான ராமபிரான் இந்த அற்பமான பரிசையே, இந்த உழைப்பின் பரிசை எவ்வளவு உயர்வாக கருதுகின்றான் என்று அவன் மனம் நெகிழ்ந்தான். இந்த சம்பவம் முடிந்து விட்டது. பிறகு ராமன் வனவாசம் செல்ல புறப்பட்ட காலகட்டமும் வந்துவிட்டது. அப்படி ராமன் வனவாசம் செல்ல புறப்பட்ட பொழுது அவருடைய தாயை சென்று பார்த்து அவருடைய ஆசையை பெற்று பிறகு கூறினான், வனவாசம் செல்லும் போது எதையும் எடுத்து செல்லக்கூடாது தாயே, இருப்பினும் இந்த பாதுகைகளை நான் அணிந்து செல்ல தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினான். அனுமதி வாங்கி கொண்டு அந்த பாதுகையை அணிந்து கொண்டு ராமன் கிளம்பி சென்றான். அப்படி செல்லும் பொழுது அயோத்தி நகரத்து மக்கள் எல்லாம் கண்களிலே நீரை வைத்து கொண்டு அழுத வண்ணம் அங்கே நின்று கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்து கொண்டு கூட்டத்திலே கண்ணீர் வழிய மித்ரபந்துவும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ராமன் அவனை பார்த்து கூறினான், விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை மித்ரபந்துவே, நீ அளித்த காலணிகள் தான் என் கால்களை காக்கப் போகின்றன, இதைத்தான் இப்பொழுது அணிந்து கொண்டு நான் வனவாசம் செல்கின்றேன் என்று கூறினார். அந்த உண்மை அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளை அளித்தவன் மித்ரபந்து. அதை நினைத்து மித்ரபந்து மிகவும் மனம் நெகிழ்ந்தான். இவரல்லவோ பகவான் எவ்வளவு அன்பை உயர்த்தி பிடிக்கின்றார் என்று கண்ணீர் சொரிந்தான். பிறகு என்னவாயிற்று எனில், தசரத மகாராஜா மறைந்த பிறகு பரதன் அரியணையிலே உட்கார மறுத்து விட்டான். ராமபிரானை நாடி சென்றான். அவர் சித்திரக்கூடத்திலே இருந்த பொழுது அவர் பாதம் பணிந்து தாங்களே மீண்டும் மன்னராக வந்து பரிபாலிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். அழுதான், புலம்பினான். ஆனால் ராமபிரான் மறுத்துவிட்டார். தந்தைக்கு அளித்த வாக்கை பரிபாலனம் செய்ய வேண்டும், ஆகையினாலே நான் வர இயலாது என்று கூறிவிட்டார். ஆனாலும் பரதன் இறுதியில் ராமபிரானிடத்திலே அவருடைய பாதுகளை கேட்டு பெற்றுக்கொண்டான். அந்த பாதுகைகளையே அவன் ராமபிரான் வனவாசம் முடித்து வரும் வரையிலே அந்த பாதுகைகளை அவன் அந்த மகாராஜாவுக்குரிய அந்த அயோத்தியின் அரியணையிலே வைத்து அதையே 14 ஆண்டுகள் பூஜையும் செய்தான். அப்படி அந்த மித்ரபந்து அளித்த அந்த காலணிகள் தான் 14 ஆண்டுகள் ராமபிரானின் ஒரு என்ன சொல்வார்கள், ராமபிரானின் ரெப்ரசன்டேட்டிவ் என்று கூறலாம். ராமபிரானின் அடையாளமாக அந்த பாதுகைகளே அந்த அரியணையில் 14 ஆண்டு காலம் அமைந்திருந்தது. அப்படி கடவுளுக்கு நாம் எல்லாம் என்ன செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல, அவரவரால் முடிந்ததை மனப்பூர்வமாக பக்தியுடன் சமர்ப்பித்தால் போதும். அதை பகவான் ஏற்றுக்கொள்கின்றான், மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கின்றான். அதில் பெரியது நாம் அளிக்கக்கூடிய பொருள் பகவானுக்கு பெரியது சிறியது என்றெல்லாம் எதுவுமில்லை. நாம் எதை அளித்தாலும், எந்த பொருளை அளித்தாலும் அது உண்மையான அன்புடன் மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலனை நமக்கு அளிக்கக்கூடியவன் பகவான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய காரணமான அந்த பகவானான ஸ்ரீ ராமபிரானை வணங்கி ஹேதுகு என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். தாமோதரக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் உயர்ந்த மதியினால் அறியப்படுபவர் என்றுரைக்கின்றார். பராசரவட்டர் அருளகில் யசோதை கட்டிய கயிற்றை வயிற்றில் உடையவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் வள்ளல்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர் என்றுரைக்கின்றார். யசோதை கட்டிய கயிற்றை வயிற்றில் உடையவர் என்பதற்கு உதாரணமாக கிருஷ்ணன் யசோதையினால் எப்படி கட்டப்பட்டான் ஒரு உரலிலே என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். முற்காலத்திலே பகவானவன் கிருஷ்ணனாக அவதரிக்க முடிவு செய்த பொழுது, அறிவித்த பொழுது பிரமனானவன் துரோணர் என்ற ஒரு வசுவை அழைத்தார். அந்த துரோண என்ற வசுவையும் அவனுடைய மனைவியான தாராவையும் அழைத்து அவர்கள் இருவரையும் பூமியிலே அவதரிக்க கூறினார், பூமியிலே பிறக்க கூறினார். அப்படி அந்த துரோண என்ற வசுவும் அவனுடைய மனைவி, அந்த வசுவின் மனைவியான தாராவும் அப்பொழுது பிரம்மனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தனர். அது என்ன பிரார்த்தனையில், நாங்கள் இந்த பூமியிலே பிறக்கப் போகின்றோம். அப்படி பிறக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான வேறு எண்ணமும் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் பகவத் பக்தியிலே ஊறி திளைக்க வேண்டும். பரமாத்மனை நாங்கள் நினைத்த வண்ணமே இருக்க வேண்டும். அதுவே நாங்கள் கோரும் வரம் என்று இந்த வசு கேட்ட பொழுது அதை பிரமன் அப்படியே ஆகட்டும் என்று கூறினான். அந்த காரணத்தினாலே அந்த துரோண என்ற அந்த வசுவும் அவனுடைய மனைவியும் தாராவும்
நந்தகோபனாகவும் யசோதையாகவும் பிறந்தனர். அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவர்களே வளர்த்து வந்தனர். பகவான் கிருஷ்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தாலும் அந்த இரவிலே அவர்கள் அவன் கோகுலத்திற்கு அனுப்பப்பட்டான். அந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தை மாற்றம் நடந்த விஷயம். அப்படி அவனுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இந்த நந்தகோபரும் யசோதையும் இருந்து வந்தனர். சிறப்பாக அவர்களை கிருஷ்ணனை கவனித்து வந்தனர். ஒரு நாள் கிருஷ்ணனானவன் மிகவும் அந்த குழந்தை கிருஷ்ணன் பாலகன் மெல்ல நடந்து வந்தவன் அங்கு தன்னுடைய தாயின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். எதற்காக எனில் யசோதையானவள் அப்பொழுது தயிரை கடைந்து கொண்டிருந்தாள் தயிர் சட்டியிலே. எதனால் எனில் அவருடைய பணிப்பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலையிலே ஈடுபட்டிருந்தனர். ஆகையினாலே அந்த சமயத்திலே அவளுக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது. இந்த தயிரை கடையும் வேலை எல்லோருக்கும் வேலை இருந்தால் அவளே தயிரை கடைந்து கொண்டிருந்தாள். அந்த நிலையிலே தான் கிருஷ்ணன் சென்று இந்த பாலகன் சென்று அவள் முன்னால் நின்றாள். அவனுக்கு ஒரே பசி. அந்த பசி எப்படி வெளிப்படுத்துவது? அந்த மத்தை பிடித்து விட்டான். மத்தை பிடித்து அவள் கடைவதை நிறுத்திவிட்டு அவளையே பார்த்தான். அப்பொழுது அவளுக்கு புரிந்து விட்டது இவனுக்கு பசி என்று புரிந்து விட்டது. அந்த காரணத்தினாலே அவள் பார்த்தாள். இவனை அழைத்து தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவனுக்கு கிருஷ்ணனுக்கு பால் புகட்ட ஆரம்பித்தாள். அப்படி கிருஷ்ணனுக்கு பால் புகட்டி கொண்டிருந்த பொழுது திடீரென்று சமையல் அறையிலிருந்து பால் பொங்கி கூடிய அந்த சப்தமும் வாசமும் கேட்டது. உடனடியாக கிருஷ்ணனை கீழே வைத்து உள்ளே சென்று விட்டாள். உள்ளே சென்றாள். ஆனால் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவன் எழுந்தான். அந்த தயிர் கிடையக்கூடிய மத்தை எடுத்தான். மத்தை எடுத்து அந்த சட்டியை உடைத்து விட்டான். சட்டியை உடைத்த பிறகு அந்த சட்டியிலே இருந்த தயிரானது அப்படியே ஓடிக்கொண்டு சென்றது. அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டான். வெண்ணெய் கட்டிகளை எல்லாம் பெரியதொரு வெண்ணெய் தொகுப்பை ஒரு கட்டி எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். சென்றவன் அங்கே ஒரு உரலின் மீது அமர்ந்து அதை தானம் தின்று அவனை சுற்றி இருந்த அந்த குரங்கு கூட்டங்களுக்கெல்லாம் தந்து அவற்றையும் மகிழ்வித்தான். சற்று நேரம் கழித்து வெளியிலே வந்தாள் யசோதை. வந்து பார்த்த பொழுது அங்கே அந்த சட்டி உடைக்கப்பட்டு இருந்தது. தயிர் எல்லாம் கீழே சென்று விட்டது. இதை கண்டவுடன் கிருஷ்ணனுடைய வேலைதான் என்று முடிவு செய்தாள். உடனே ஒரு பிரம்பை எடுத்து கொண்டு வந்தாள். இவனை தண்டிக்க வேண்டும் என்று. கிருஷ்ணன் உரலின் மீது அமர்ந்திருந்தான். பின்புறமாக மெல்ல வந்தாள். அருகிலே வரும்பொழுது கிருஷ்ணன் புரிந்து கொண்டான். தாவி குதித்து ஓட ஆரம்பித்தான். அவள் இவனை துரத்தி கொண்டே வந்தாள். பிடிக்க இயலவில்லை. அவள் உடல் தளர்ந்தது. அவளுடைய ஆடையும் தளர்ந்தது. தலையும் விரிந்தது. அவள் தலையிலே அணிந்திருந்த அந்த மாலதி பூக்கள் எல்லாம் கீழே விழுந்தன. இவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவளும் துரத்தி கொண்டே இருந்தாள். அவளுக்கு களைப்பு தான் மிஞ்சியது. இவனை பிடிக்க முடியவில்லை. யோகிகளெல்லாம் பிடிக்க முடியாத கண்ணனை கிருஷ்ணனை பிடிக்க முடியுமா? இருந்தாலும் தாயல்லவா அவள் மீது பரிதாபப்பட்டு தன்னை பிடிக்கும்படி செய்து விட்டான் கிருஷ்ணன். அவளும் இவனுடைய கையை பிடித்து கொண்டு தன்னுடைய இடது கையினாலே பிடித்து கொண்டு தரதரவென்று இழுத்து சென்றாள். இழுத்து சென்று இவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது கண்ணன் அவளை இருக்க கட்டி பிடித்து கொண்டான். அந்த குழந்தையின் அந்த இருக்க பிடித்த அந்த பிடிப்பிலே அவள் மகிழ்ந்தாள். அவள் மனம் நெகிழ்ந்தது. உச்சி இவனை எடுத்து முத்தமிட்டாள். இருந்தாலும் பார்த்தாள் இவனுக்கு தண்டனை தந்துதான் தீர வேண்டும். இல்லாவிடில் இவன் இப்படியே செய்து கொண்டிருப்பான் என்று கருதி அவள் ஒரு கயிற்றை எடுத்து கொண்டு வந்து அந்த கயிற்றினாலே அந்த உரலிலே இவனை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இவனுடைய வயிற்றிலே கயிறை கட்டிவிட்டாள். அந்த உரலிலே கட்ட எத்தனித்த பொழுது அந்த கயிற்றின் அளவு பத்தவில்லை. மீண்டும் உள்ளே சென்றால் வேறொரு கயிறை கொண்டு வந்தாள். அதிலும் கட்டி பார்த்தாள். அப்பொழுதும் முடியவில்லை. இப்படி பல கயிறுகள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் முடியவில்லை. அந்த சமயத்தில் ஒரு கூட்டமே, கோபியர்கள் கூட்டமே இங்கே சேர்ந்து விட்டது. இதை வேடிக்கை பார்ப்பதற்கு. கண்ணனை கட்ட இயலவில்லை. எப்படி கட்ட முடியும்? மகாதேவனால் அந்த கண்ணனை கட்ட இயலவில்லை. மகாலட்சுமியினால் கட்ட இயலவில்லை. பிரமனால் கட்ட இயலவில்லை. அப்படி இவனை யாரால் கட்ட இயலும்? கட்ட இயலவில்லை. இறுதியில் கண்ணன் பார்த்தான். அவளை கட்டும்படி பணித்தான். தன்னுடைய லீலையிலே ஒரு கயிறினால் கட்டப்பட்டான். கண்ணன் அப்படி யசோதையினால் அவனுடைய வயிற்றிலே ஒரு கயிறை கொண்டு அவன் லீலையினாலே அந்த கட்டுதலுக்கு உள்ளானான். பகவான் கட்டப்படுவான். நம்மாலும் கட்டப்படுவான். எப்படி? அன்பினால் கட்டப்படுவான். நம்மிடத்திலே உண்மையான அன்பு இருந்தால் நாம் பகவானை கட்டிவிடலாம். அதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய அன்பானது, நம்முடைய மனத்தின் அன்பானது தூய்மையான அன்பாக இருக்குமெனில் பகவான் நம்மிடத்திலே கட்டுப்படுவான். நாம் சொல்வதை எல்லாம் கேட்பான்.
அப்படிப்பட்டவன் அந்த கிருஷ்ணன். அப்படி வயிற்றிலே யசோதையை கட்டிய அந்த கயிற்றை உடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை, அன்பினால் மட்டும் கட்டப்படக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி தாமோதரக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சஹ சஹ என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் எல்லாவற்றையும் வெல்பவர், மேலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவர் என்றுரைக்கின்றார். எல்லாவற்றையும் வெல்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் துந்துவை கொன்ற துந்து சம்ஹாரம் நடைபெற்றதை எடுத்துக்கொள்வோம். முற்காலத்திலே ஒரு சமயம் உத்தங்க மகரிஷி, அற்புதமான மகரிஷி உத்தங்க மகரிஷி, அந்த உத்தங்க மகரிஷி ஆனவர் பாலைவனத்திலே வாழ்ந்து வந்தார். பாலைவனத்தை நாம் உஜ்ஜாலகம் என்று அழைப்போம். உஜ்ஜாலக கடல், பாலைவனம் என்பது உஜ்ஜாலக கடல், மணல் நிரம்பிய கடல். அங்கே அவர் ஆசிரமத்தை அமைத்து வாழ்ந்து வந்தார். அவர் எதையும் யாரிடத்திலும் எதிர்பாராத, பகவானிடத்திலும் எதையும் எதிர்பாராத தன்மையுடையவர். எப்பொழுதும் பகவானை போற்றி கொண்டு தவமையற்றி கொண்டே இருப்பவர். அற்புதமான அந்த உத்தங்க மகரிஷிக்கு ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் காட்சி அளித்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவருக்கு எதுவும் தேவையில்லை, பகவானுடைய அருள் போதும், அவனுடைய காட்சி போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறிவிட்டார் அந்த உத்தங்க மகரிஷி. இருந்தாலும் பகவான் அவரிடத்திலே வற்புறுத்தி கேட்க கூறிய பொழுது அவர் கூறினார், இங்கே தற்போது துந்து என்ற ஒரு அசுரன் இருக்கின்றான், அவனை அழிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை என்று கூறிய பொழுது மகாவிஷ்ணுவானவர் கூறினார், நீங்கள் மன்னரை சென்று பாருங்கள், மன்னரிடத்திலே நான் என்னுடைய தேஜஸை நான் புகுத்தி அதற்கு தகுந்தவாறு அவன் அந்த துந்துவானவன் அழிக்கப்படுவான் என்று கூறி மறைந்தார். அப்படியே இந்த உத்தங்க மகரிஷி அந்த நாட்டு மன்னனை சென்று பார்த்தார். யார் அவர் என்று கேட்டால் பிரஹதஸ்வன் என்ற மன்னர். அந்த பிரஹதஸ்வன் என்ற மன்னர் அற்புதமான மன்னர். இக்ஷ்வாகு வம்சத்திலே அந்த வரிசையிலே வந்தவர் பிரஹதஸ்வன் என்ற மன்னர். இவர் சென்று பார்க்கும் பொழுது அந்த மன்னர் தன்னுடைய நாடு, உடைமைகள், ஆயுதங்கள் அனைத்தையும் துறந்து அவர் காட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். வானப்பிரஸ்தத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார் அந்த மன்னர். அவரிடத்திலே இவர் சென்று கூறினார், நீங்கள் காட்டை நோக்கி செல்வதற்கு முன்பாக, அந்த நிலையை அடைவதற்கு முன்பாக தயவு செய்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். மகாவிஷ்ணுவானவர் கூறியிருக்கின்றார், இங்கே மண்ணிற்குள்ளே, இந்த பாலைவன மணலுக்குள்ளே மறைந்திருக்கின்றான் அசுரன், துந்து என்ற அசுரன். அவன் வருடத்திற்கு ஒருவரை தான் சுவாசம் செய்கின்றான். அப்படி அவன் சுவாசம் செய்யும் பொழுது தீப்பிழம்பெல்லாம் வெளிப்படுகின்றது, மலைகளெல்லாம் ஆடுகின்றது, எங்கு பார்த்தாலும் ஒரு பூகம்பம் ஏற்பட்ட நிலையே தோன்றுகின்றது. ஒரு வார காலம் அந்த பூகம்பம் தொடர்ந்து இருக்கின்றதோ என்ற நிலையிலே தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ஆகையினாலே நீங்கள் அதற்கு ஒரு வழியை அழிக்க வேண்டும். என்ன எனில் அந்த துந்துபியை நீங்கள் அழிக்க வேண்டும். துந்துபியை அழித்துவிட்டு பிறகு நீங்கள் வனவாசம் செல்லலாம் என்று அவர் கூறிய பொழுது அந்த பிரஹதஸ்வ மகரிஷியான அந்த மன்னரானவர் அதை மறுத்து விட்டார். நீங்கள் சென்று என்னுடைய மகனை பாருங்கள், இப்பொழுது என்னுடைய மகனை நான் மன்னனாக்கி விட்டேன், அவனும் பராக்கிரமம் மிக்கவன் தான், அவனை சென்று பாருங்கள் என்று கூறிவிட்டார். அப்படியே இந்த உத்தங்க முனிவரும் அந்த மன்னனான கோலாஸ்வன் என்ற அந்த மன்னனை சென்று சந்தித்தார். அவனும் அந்த மன்னனும் இவர் கூறியதற்கு இசைந்து தன்னுடைய 21,000 புதல்வர்களையும் அழைத்து கொண்டு இந்த உஜ்ஜாலக கடலான இந்த பாலைவனத்திற்கு வந்தார். அப்படி வந்தவர் தன்னுடைய மகன்களை துணை கொண்டு அந்த பாலைவன மணலை தோண்ட ஆரம்பித்தனர். அப்படி தொடர்ந்து 7 நாட்கள் தோண்டிய பிறகு அங்கே உள்ளே பார்த்தால் அந்த துந்து என்பவன் படுத்து கொண்டிருந்தான். அந்த அசுரன், அந்த துந்து என்ற அசுரன் யார் எனில் மது கைட்டவர்களின் மகன்தான். மது கைட்டவ என்ற அசுரர்களை எல்லாம் மகாவிஷ்ணுவானவர் அழித்திருந்தார். அவருடைய மகன்தான் இந்த துந்து. இந்த துந்து தன்னுடைய தந்தையின் அழிவிற்கு காரணமான மகாவிஷ்ணுவை சும்மா விடக்கூடாது என்று கருதியிருந்தான். ஆகையினாலே இந்த துந்துவானவன் பிரமனை நோக்கி கடுந்தவம் ஏற்றினான். ஒற்றை காலிலே பல ஆண்டுகள் கடுந்தவம் ஏற்றினான். அப்படி கடுந்தவம் ஏற்றிய பொழுது அவன் மெலிந்து அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் வெளியில் தெரியும் அளவுக்கு அவன் கடுமையான தவம் ஏற்றினான். அப்படி தவம் ஏற்றிய பொழுது இறுதியிலே பிரமன் அவனுக்கு காட்சியளித்து என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, யாரினால் மரணம் ஏற்படக்கூடாது எனில் தேவர்களாலோ தானவர்களாலோ கந்தர்வர்களாலோ சர்ப்பத்தினாலோ ராட்சசர்களாலோ யக்ஷர்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று ஒரு அற்புதமான வரத்தை பெற்றிருந்தான். அந்த அற்புத வரத்தின் காரணத்தினாலே அவன் யாராலும் தோற்கடிக்கப்படாதவனாக இருந்தான். மனிதர்களை பற்றித்தான் அவன் கேட்கவில்லை.
ஆனால் மனிதர்கள் யாரும் அவனுடைய வலிமைக்கு முன்னால் எதுவும் செய்ய இயலாது. அப்பேற்பட்ட வலிமையானவன் அந்த துந்து என்ற அசுரன். அந்த துந்து என்ற அசுரன் தான் அந்த மணலுக்கடியிலே படுத்திருந்து மணலுக்கடியிலே உறைந்திருந்து அவ்வப்பொழுது அங்குள்ள அந்த உத்தங்க மகரிஷிக்கும் தொல்லை விளைவித்து அங்குள்ள மகரிஷிகளுக்கெல்லாம் தொல்லை விளைவித்து கொண்டிருந்தான். அவனை காண இயலாது, ஏனெனில் மணலுக்கடியிலே உறைந்து கொண்டிருந்தான் அவன். அப்படி அந்த பாலைவன மணலை இவர்கள் அனைவரும் தோண்டிய பிறகு அவன் உள்ளே படுத்து கிடந்த அவன் தன்னுடைய வாயிலிருந்து அவன் கடுமையான தீஜ்வாலையை வெளிவிட்டான். அந்த தேஜஸ், அந்த தீஜ்வாலையின் காரணத்தினாலே இந்த கோலாஸ்வன் மன்னரின் 21,000 புதல்வர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலாகிவிட்டனர். 3 புதல்வர்கள் தான் எரியவில்லை, மீதமுள்ள அனைத்து புதல்வர்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டனர். எழுந்த கும்பகர்ணனை போல் எழுந்தான். மிக கொடிய தோற்றத்தை உடையவனாகவும் மிக பயங்கர தோற்றத்தை உடையவனாக இருந்த அந்த துந்துவானவன் எழுந்து போர் செய்ய தயாரானான். அப்படி தயாரானது பொழுது அவனுடைய உடலிலிருந்து நீரானது ஒரு பிரவாகம் போல் வெள்ளம் போல் வெளிப்பட்டது. அந்த நீர் வெள்ளமானது அனைவரையும் மூழ்கடிக்க செய்யும் நிலையிலே வந்தது. அவ்வளோ ஒரு பிரவாகமான தண்ணீர் அவன் உடலிலிருந்து வெளிப்பட்டது. அப்பொழுது ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த கோலாஸ்வன் போருக்கு கிளம்பும் பொழுதே தேவர்கள் எல்லாம் இந்த கோலாஸ்வனுக்கும் துந்துவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரை காண்பதற்காக வந்து குவிந்திருந்தனர். மலர் மாறி பொழிந்தனர். மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய தேஜஸை அந்த கோலாஸ்வ மன்னனின் உடலுக்குள்ளே புகுத்தி விட்டு இருந்தார். முன்பாகவே அவன் போருக்கு கிளம்பிய பொழுதே மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய தேஜஸை கோலாஸ்வனின் உடலிலே புகுத்தி இருந்தார். ஆகையினாலே அந்த மகா பராக்கிரமுடைய அந்த தேஜஸுடன் அந்த மன்னன் துந்துவுடன் போரிடத் துவங்கினான். அப்படி இவன் தண்ணீரை ஒரு வெள்ளத்தில் தன்னுடைய உடலிலிருந்து ஒரு வெள்ளத்தையே வெளியில் விட்ட பொழுது அந்த கோலாஸ்வன் தன்னுடைய தேஜஸினால், அந்த மகாவிஷ்ணுவின் தேஜஸினால் அந்த தண்ணீர் முழுவதையும் குடித்தான். குடித்தவன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டே இந்த துந்துவின் வாயிலிருந்து வரக்கூடிய தீயையும் அணைத்து விட்டான். பிறகு துந்துவானவன் பல அஸ்திரங்களை பயன்படுத்தினான். இருவருக்கும் உக்கிரமான போர் நடைபெற்றது. அதை காண தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் வந்து பார்த்து நின்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்திலே இறுதியிலே இந்த கோலாஸ்வன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த துந்து என்ற அந்த அசுரனை கொன்று விட்டார். அதை கொன்றவுடன் தேவர்களெல்லாம், இந்திரன் உட்பட்ட தேவர்களெல்லாம் மகிழ்ந்தனர். ஏனெனில் தேவர்களெல்லாம் இந்த துந்துவினால் தோற்கடிக்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். ஆகையினாலே அவர்களுக்கு மீண்டும் அவருடைய தேவலோகம் கிடைத்தது. அவர்கள் அனைவரும் இந்த கோலாஸ்வனிடத்திலே தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது இவன் கூறினான், எனக்கு எதுவும் வேண்டாம், பிராமணர்களுக்கு நான் எப்பொழுதும் சிறந்த முறையிலே தானமளித்து வர வேண்டும், ஒரு பொழுதும் சத்தியம் தவறாமல் நான் பரிபாலனம் செய்ய வேண்டும் நாட்டை, அது போதும் எனக்கு என்று கூறிவிட்டான். அப்படி இந்த துந்துவானவன் இந்த துந்துவை கோலாஸ்வன் கொண்ட காரணத்தினாலே கோலாஸ்வனுக்கு துந்துமாறன் என்று ஒரு பெயரும் ஏற்பட்டது. அப்படி இந்த கதையை கூறக்கூடிய துந்துமாரோபாக்யானம் என்ற இந்த கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஐஸ்வர்யம் ஏற்படும், அவர்களுக்கு உண்டான பிடிகளெல்லாம் நீரும், கவலைகள் போகும். அப்படிப்பட்ட சிறப்பானது இந்த கதை. இந்த கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் இந்த சிறப்புகள் ஏற்படும். அப்படி பகவானானவன் எல்லாவற்றையும் வெல்லக்கூடியவன். அவன் தன்னுடைய தேஜஸின் மூலமாக இந்த துந்து என்ற அசுரனையும் வென்றான். அப்பேற்பட்ட சிறப்பான அந்த பரமாத்மனை வணங்கி சஹ என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.